ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பிச்சில் நிறைய பூ கிடக்கு. அதனால தான் அவ்வளோ அன்னைக்கு பறிச்சிருவோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் பூ பறிக்கிறதே ஒரு சந்தோஷம் தாங்க. 8 பூ பூத்து கிடக்கு பாருங்கள், நல்லா மனம். அப்படியே என்ஜாய் பண்ணி பறிக்கும் பிச்சி பூவெல்லாம். நேற்று பறிக்கலை, சரி இந்த பூ அவ்வளோத்தையும் ஏன் வேஸ்ட்டாக இருக்கும்னு பறித்து எல்லா பூவும் பறித்து மொட்டு பூ எல்லாம் பறித்து அந்த சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுருவோம். சொல்லிட்டு அதை பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நிறையா பூ கிடந்து நம்ம வீட்லேயும் சூப்பராக இருக்கலாம். மொட்டெல்லாம் ஆளி காம்பு வந்து நல்லா நெட்டையாக அழகாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாயந்தரம் கடைக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு 5:30 6 மணிக்குள்ளே வந்துடும் மினிமம். வந்தோடனே அவ்வளோ பூவே பறிக்கிறது தான் வேலை. வேலையே அதுதான். பறிச்சுட்டு பூஜை ரூம் வைக்க வேண்டியதை பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைன்னா தலைக்கு வைக்கிறது, தலைக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாதுனால பூ தான் பூஜை ரூமுக்கு தாங்க. நிறைய பிஞ்சு மட்டும் இன்னும் கிடக்கு செடியில், அதையும் பறிச்சுருவோம். வெளியே பறிச்சுட்டே இருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்கா. நிறைய கிளை காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்தில் போய் கிடந்து அதை அவ்வளோத்தையும் இந்த பக்கம் இழுத்து விட்டாச்சு. சிவருக்கு அந்த பக்கம் போனால் வேறு யாரும் தெருவில் போடுவாங்க, பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அதையும் நம்மளே பறிச்சுட்டு இருக்கோம். இங்கே பறித்து வச்சுட்ருக்கோம் பாருங்கள். எரிஞ்சு எரிஞ்சு கிடக்கு போகலாம். அவ்வளோ போய் பறிப்போம். சொல்லி பறிச்சுட்ருக்கு. என்ன இந்த பிச்சியில் ஒரு பதியம் போட்டு விடணும். நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், எப்படி பூக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி தொட்டியில் வச்சு விடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அதனால் இதுமாரி ஒரு பதியம் வச்சு விடணும். அது எப்படி வைப்போன்னு சொல்லி காணிக்கு யார் பதியம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் நானும் வைப்பேன். அதையும் வச்சு பார்ப்போம். இதுக்கு முன்னே வச்சதெல்லாம் சக்ஸஸ் தான். சூப்பராக நிறையா பதியம் வச்சு ஒவ்வொரு ஆளுக்கு தழுக்க வைக்க ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு டப்பாவில் ஒன்று வச்சு பார்ப்போம் சொல்லி வைக்க போகிறேன். அதை பதியம் வைக்க வீடியோ காண்டி வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேங்க. நிறைய கொப்பெல்லாம் காஞ்சிட்டு அதையும் கொஞ்சம் முறிச்சு விடணும். பார்த்திங்களா, காஞ்ச கொப்பெல்லாம் நிறைய கொப்பு காய ஆரம்பிச்சிட்டு. பக்கத்துலேயே ஒரு நித்திய கல்யாணம் இருக்குது. அதை மெல்லி படத்தி விடலாம் வேண்டாம் சொல்லி இப்போ அதையும் படத்தி விட்டாச்சு. கொப்பு படத்தி விட்டு அதில் ஒரு 3 பூ கிடக்கு நித்திய கல்யாணில். அதையும் பறிச்சிடுவோம். சரிங்களா, அதில் ஒரே கடியரும்புங்க. எல்லா செடிக்கும் மருந்தெல்லாம் போடணும். இவ்வளோ பூ நம்ம பறிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கனகாம்பரம் பூவும் கிடக்கு, அதையும் பறிச்சுருவோமா. பார்த்தீங்களா, பருத்திலையும் கொஞ்சம் பூவெல்லாம் பூத்து வெடிச்சிருக்கு பாருங்கள். மட்டும் பருத்தி அதை இன்னொரு நாள் பறிக்கலாம். இதெல்லாம் பாலைவனம் மாதிரி கிடக்குங்க. மழை வந்த பிறகு எல்லாம் கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தா மழையும் வர மாட்டுக்கு. நம்மளும் காத்திருக்கோம். பன்னீர் ரோஸ் பாருங்கள், நம்ம கீழே வச்சு விட்டுருந்தது. அதெல்லாம் தோண்டி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தோண்டாமல் இருக்கேன். பார்த்தீங்களா, அவ்வளோ இடமா க்ளீன் பண்ணணும். மழை வந்தால் க்ளீன் பண்ணிடலான்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். பார்ப்போம். பாலைவனம் மாதிரி கிடக்குங்க இதெல்லாம். பார்த்தீங்களா, அதில் 1 2 மொட்டு கிடக்கு. சரி, அதையும் பறிச்சுட்டு வெளியே வந்து பறிக்க வந்துட்டேன். எல்லாம் கட் பண்ணி விடணும், இடம்லாம் க்ளீன் பண்ணணும். அவ்வளோ முள்ளுக்காடு மாதிரியே இருக்குது. இதெல்லாம் அடுக்கு மல்லிகை. பார்த்தீங்களா, அது எப்படி வந்திருக்கு. பச்சை மிளகாவில் காஞ்சாச்சு, எல்லாம் பிடிங்கி பார்த்தோன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம முருங்கை பாருங்க வளர்ந்து போய்ட்டுருக்கு. மேலே வர ஒரு பிஞ்சு தாந்து கிடக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, தாந்து கிடக்கு. நல்லா நெட்ட முருங்கைக்காய். ஏன் வளர்த்திக்கு இருக்கும் போல் இருக்குது. இது இடையில பாருங்கள் ஜின்னியா பூ, நீல கலர் கத்திரிக்காயெல்லாம் காய்ப்பெல்லாம் முடிஞ்சு ஏற்கனவே ஒன்று விதைக்கு விட்டு பறிச்சாச்சு. இது அடுத்தது இன்னொன்று கிடக்கு. நான் பாருங்க காய ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோந்தான். இந்த செடியெல்லாம் வேறு புதுசு தான் வைக்கணும்.
இது சிவப்பு ரோஜா நம்ம வச்சு விட்டுருந்தது. மாடெல்லாம் சாப்பிட்டுட்டுங்க ஒரு நாள் வந்து மீதி தான் நிற்க தழுத்து. சப்ஜா திருநெட்டு பச்சளைன்னு சொல்லுவாங்க இதை. இது மஞ்சள் ரோஜா நம்ம தொட்டியில் வந்து பிடிங்கி வச்சது. நம்ம வச்சு விட்ட குட்டி கத்திரிக்காய் பாருங்க, அழகாக தழுத்து வருங்களா. இது வெள்ளை கலர் ரோஜா. நம்ம வச்சு விட்டுருந்த கரும்பை பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு மல்லிகை, அதில் பார்த்தா பொடி முட்டை இருக்குது. நம்ம வச்சு விட்ட கரும்பு எப்படி கிளைகளாக வருது பாருங்கள். இன்னொன்று வச்சு விட்டோமே காஞ்சிருந்துல, அதுலேயும் தழுவு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக தழுவு வருதா. பட்டு போயிரும் நினச்சேன், இல்லை நானும் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜம ஜமன்னு தழுத்து வருது. நம்ம குண்டு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அது சமையலுக்குள்ள அது காய்ச்சி கிடக்கு நிறையா. இது நெட்டை மிளகா. இதில் என் மாமியார் இருந்தாலும் நடக்கும்போது சமட்டி செரிஞ்சு போயிட்டுங்க, காய்ப்பே இல்லை. சரி 2-3 காய்ச்சி அதே பறிச்சுக்கிடுவேன் அப்பப்போ. நம்ம வச்சுட்ட பப்பாளி அப்படியே நிற்கி வச்சமே நிற்கி பின்னாடி ஓட்டி நடந்து வந்துட்டு இருந்தால் அதில் 2-3 கனகாமரம் கிடக்கு, அதையும் பறிச்சுப்போம். நம்ம தோட்டத்தை சுற்றி வரதான் நமக்கு வேலை. நல்லா சுற்றி வருவோம். மழை வந்தோன்னா நிறைய செடி வச்சு விடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மழை எப்போ வருதுன்னு தெரியல, நான் என்றைக்கு செடி வைக்க போகிறேன்னே தெரியல. நம்ம சோப்பு மாதிரியே பாருங்கள், நம்ம வெட்டி விட்ருந்தோம், ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருந்தோம். பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள், செவன்ட்டுருக்கா காய். பிஞ்சு ஒன்று கிடந்தது, நோய் வந்துட்டு அதை பறிக்கவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லைங்க. பார்த்திங்களா புள்ளி அடிச்சு நோய் அடிச்சிட்டா. சரி வேறு பிஞ்சு நிறையா கிடக்கு. பார்த்திங்களா நான் கிடக்கு. இது 2 பார்த்தாலும் தெரியும், பிஞ்சு நல்லா சோப்பான் நல்லா அழகாக இருக்கும். இந்த நீல கலர் கனகாமரத்தை பாருங்கள், காலையில் விரியும், சாயந்தரம் பூவே காணாதுங்க, அவ்வளோ உருந்துட்டு பாருங்கள். 3 இதழ் தான் வருது இதெல்லாம். பார்த்தீங்களா 3 இதழ் தான். அது டக்குன்னு காற்றுல பறந்து வர பிறகு இந்த ஊசி கனகாமரம் சொல்ல ஓடி வர அழகாக நிற்கும். ஆனால் அது கிடைக்கவே மாட்டுக்கு, உடனே பறந்து போயிருக்கு கற்றுக்கு. நம்ம தடியங்காய் ஒரு பிஞ்சு விட்ருக்கு. நம்ம அன்றைக்கி ஒன்று காய் பறிச்சாச்சு, இப்போ அடுத்த தடியங்காய் பிஞ்சு விட்டாச்சு. நம்ம ஸ்டார் பழத்தை பாருங்கள், அதில் 2 காய் பறிச்சிருவோமா. அதில் கொஞ்சம் காய் பறிப்போம். அதுவும் நிறைய காய் கிடக்கு, நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. பார்த்திங்களா நல்லா கிடக்கு பாருங்கள். அடுத்தது பூவுமே ரெடி ஆகிடுச்சு, பிஞ்சு பூ எல்லாம் வந்துச்சு அடுத்தது. இதை நம்ம காய்ப்பு பறித்து முடிக்கவும் அடுத்ததுங்க. பார்த்திங்களா இந்த காய்ப்பு பறித்து முடித்தோடனே அடுத்தது நம்ம பறிக்கிற மாதிரி பூவும் வந்தாச்சு, பிஞ்சும் வந்தாச்சு. அங்கே எங்கேயா தூக்கி பார்த்தா ஸ்டார் பழமாக தான் கிடக்கு, இங்கே உள்ள கிடக்கு. பார்த்திங்களா நமக்கு தேவை கொஞ்சம் தான், அதனால இதை அன்றைக்கி கட் பண்ணி உப்பு போட்டு வச்சிடலான்னு சொல்லி தான் கட் பண்ணி பறிச்சிட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ வேணால் கிடக்குன்னு பார்ப்போமா. அங்கெங்கேயா கிடக்கும். சரி இது கொஞ்சம் பறக்கட்டும், நம்ம கொஞ்சம் போதும். சரி இன்றைக்கி தேவைக்கு பறிச்சாச்சுங்க. இவ்வளோ ஸ்டார் பழம் பறிச்சாச்சு. பார்த்தீங்களா நம்ம தோட்டத்தில் பூத்த கனகாமரம் பிச்சி எல்லாம் அதையும் பறித்து போட்டாச்சு. அது பக்கத்துலேயே நீல பச்சை மிளகு நிற்க பாருங்கள். இது நம்ம எல்லோ ரோஜா, மஞ்சள் கலர் ரோஜா வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இதில் நிற்கிறது எல்லாமே நீல கலர் நீல பச்சை மிளகு, அவ்வளோமே நெட்டையாக இருக்கும். பார்த்தீங்களா நம்ம ரெயின் லில்லி செடியை பாருங்கள், சூப்பராக தழுத்து வருகா. நம்ம வச்சு விட்ட கொடுக்காப்புளி சூப்பராக வளர்ந்து நல்லா பெருசாக வந்தாச்சுங்க. ஏன் வளர்த்திக்கு மேலே வந்துட்டு இனிமேல் இதை கட் பண்ணி தான் விடணும், அப்போ தான் நல்லா படர்ந்து வரும். மழை வந்தோன்னா அந்த பப்பாளி பிடிங்கி கீழே வச்சிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், மழை வர மாட்டேது. நம்ம பீனட் பட்டர் ஒத்தையாக தழுவி இப்போ தான் வருது. பார்த்திங்களா அது கூட எறும்பு சேர்ந்தே வருது. மருந்து அடிக்கணும். கடைக்கு போயிட்டு வந்து செடியை பராமரிக்க ரொம்ப டைம் எடுக்குங்க. நம்ம வரதே 6 மணி ஆயிருக்கு, 5:30 6 மணி ஆகணுன்னா இருட்டிருக்கா. வீடியோ எடுக்க கூட டைம் இருக்க மாட்டேங்குது. செடிக்கு காலைல தண்ணியை ஊற்றிட்டு ஓடுன்னு ஓடிடுவேன். நம்ம காய்ச்சி கிழங்கு பார்த்துக்கிடுங்க, அது வச்சேன் கிழங்கு வச்சுருக்கு. உள்ள கிழங்கு இருக்குமா
இல்லை பிந்தி தான் பிடுங்கணுமா தெரில. ஆனால் கிழங்கு வச்சுருக்கு தெரியா. 2 துண்டு கிழங்கு தான். வேறு இருக்குமா பிடுங்கணுமா வேண்டாமான்னு தெரில. அதே ஒரு நாள் பிடுங்கி பார்த்துருவோம். நம்ம கூவக்கிழங்கு பூத்து பூவெல்லாம் வாடி விழுந்துச்சு. பார்த்தீங்களா, பூத்த கடையில் தண்டு தான் பூத்து நிறையா விழுந்துச்சு. நம்ம பசலிக்கீரையை பாருங்கள், மேலே வர படர்ந்துட்டுங்க. இது நம்ம வெத்தலை கிழங்கு கொடி படர்ந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம். பாய்.